Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். அது என்னன்னா வாழைப்பழ அல்வா. வாழைப்பழம் அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். 3 நேந்திர வாழைப்பழம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் 5, முந்திரி 10, நெய் தேவையான அளவு. வாழைப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜேஎம்சி ஃபுட் ரெசிபிஸ் சேனலை லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாழைப்பழம் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 3 நேந்திர வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு முந்திரி வறுக்க தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற முந்திரி ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் பாதி அளவு குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை வேணாங்கிறவங்க வெல்லத்தை காய்ச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அல்வாக்கு ரொம்ப இம்பார்ட்டனே நெய் தான். இப்போ நான் இது கூட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இளக்கும்போது அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அது வர சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் எந்த ஃபுட் கலர்ஸுமே ஆட் பண்ணி செய்ய போகிறதில்ல. இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாழைப்பழ அல்வா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபிஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.